எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போனா ஹீரோயின் அப்படியே போதையிலே போய் ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோடில் ஹீரோயின் ஐயோ ஆமாம் எனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு பயந்து போய் எழுந்துறாங்க. அப்போ அந்த தம்பி பையன் இருப்பான்ல, அவன் கிட்ட வந்து அட என்னாச்சு உன் கனவுல நான் வந்தனா அப்படின்னு கேட்குறான். இல்லையே நீ ஒன்றும் வரலையே அப்படின்னு இவ சொல்ல, வேற யார் வந்தா, அந்த சென் வந்தானா, ஓ ஒருவேளை உன் பாஸ் வந்தாரோ அப்படின்னு கேட்குறான். இவ உடனே என்னது ஏன் பாஸா, அவர் எதுக்கு ஏன் கனவுக்கு வரணும், சம்மந்தமே இல்லாமல் பேசாத அப்படின்னு இவ சொல்ல, ஓ நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுறேனா, நேற்று நைட்டு நீ ஃபுல் போதையில் இருந்தல, உன்னோட பாஸ் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாருமா, இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க யோசிக்கிறா. என்னது என் பாஸா கூட்டிகிட்டு வந்தாரு, எனக்கே ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறா. அண்ட் அதோட ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகலான்னு காலையில் கிளம்பி வந்தா. ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். இவ உடனே இவருக்கு என்னாச்சு, எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, வாங்க நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு ட்ராப் பண்ணுறீங்களா சார், தோ தான் இருக்கு ஆஃபீஸ், நான் நடந்தே போய்க்கிறேன் சார் அப்படின்னு இவ முழிச்சிட்டே உள்ள வரா. அப்போ அந்த இடத்துக்கு சென் வந்து, ஈரான் நீ என்ன என் மேலே கோவமாவா இருக்க, நான் கோவமா இருக்கேனா, நான் எதுக்கு உன் மேலே கோவமா இருக்க போகிறேன் அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை நேற்று திடீர்னு என்னை நீ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, ஒருவேளை நான் உன்னோட தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டியா என்ன, அதனால தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இவளும் ஆமாம் நான் கேட்டுட்டேன், பட் பரவாயில்ல, உனக்கு என் மேலே லவ் வரலனா அதுக்கு உன்னை போட்டு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல, ஸோ இதில் ஓமலையும் தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதை அப்படியே நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறா. அவன் உடனே இங்கே பாரு ஈரான், கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரில் என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான் சரியா, அதனால உனக்கு ஹெல்ப்னு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காமல் என்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். அவளும் சிரிச்சிட்டு சரி சரி நான் கேட்குறேன், பட் இப்போதைக்கு உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இந்தா இது என் தங்கச்சியோட நம்பர், நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க இவனுக்கு சந்தோஷமாகிடுது. அப்போ அவன் சரி ஈரான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். பட் ஹீரோயின் அதை கேட்டுட்டு நேராக ஹீரோவை தான் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல, இப்போ மட்டும் ஹீரோயின் இவர் கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோ கிட்ட ஏதோ சைன் வாங்கணும்னு போகிறாரு. பட் ஹீரோ மனசுக்குள்ள நம்மளை பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரீசனோட இங்கே வந்திருக்கா பாரு அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ அவகிட்ட வந்து ஆக்சுவலி சார் உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் கேட்கணும். அது என்னென்னா, எப்போதுமே ஒருத்தர் இங்கே வந்து நமக்கு காஃபி கொடுப்பார்ல, அவர் இப்போல்லாம் நமக்கு டீ தான் கொடுக்குறாரு, அதுவும் எனக்காக ஸ்பெஷலாக 2 கொடுக்குறாரு. விசாரிச்சா நீங்கள் தான் கொடுக்க சொன்னதா சொன்னார். அதோட அன்னைக்கு நான் போஸ்டரை மாற்றி அனுப்பிட்டேன், அன்னைக்கும் நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பார்த்தா அந்த சேன் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதோட அன்னைக்கு ஹீரோயின் மலையில் நனையும் போது ஹீரோ தான் கொடை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கே தெரியாமல் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. இவன் உடனே என்ன நீ ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்க, ஓ அதுவா சார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் தானே என்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. என்னது வேறு எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, வேற என்ன நடந்தது சார், ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது நான் பிரச்சனை கொடுத்துட்டேனா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் வேணும்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்னு வரான். இல்லை சார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு இவ கடகடன் அங்கிருந்து ஓட, அட இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு முழிச்சிட்டு இவன் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வரான். அப்போ ஹீரோயின் கிட்ட ஆமாம் அந்த போஸ்டர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் மனசுக்குள்ள அதை ரெடி பண்ணி அனுப்பி 1 வாரம் ஆகுதே, இவர் என்ன இப்போ கேட்குறாரு அப்படின்னு முழிக்க, இவர் உடனே இவளுக்கு மறந்துடுச்சு போல, நம்ம ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே உதட்டில் கை வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நேற்று நைட்டு நடந்ததை ஞாபகப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் இப்படி உதட்டில் கை வச்சுட்டே இருக்காரா. ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங் புரியல. ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு டிஷ்யூவை கொடுக்க இவனுக்கு செம்ம பல்பாயிடுது. அதோட ஹீரோயினும் இவருக்கு என்னாச்சு, ஏன் லூசு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது கூட இருக்க ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன மேடம் நேற்று பாஸை கிஸ் பண்ணிங்களே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்க, அவரோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, லிப்ஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்ல, என்னது லிப்ஸா, அடியே நீ கன்னத்தில் தானே கிஸ் கொடுத்த அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது போதையில் ஹீரோவை கிஸ் பண்ண விஷயம். உடனே அவங்க வீட்டுக்கு வந்து, ஐயோ நான் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் பாரு, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு தலையை பிச்சிட்டு இருக்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னம்மா நீ இப்போ கால் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏய் மறந்துட்டியா, நாளைக்கு தான் சாட்டர்டே, உன்னோட பாய் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்க, ஐயோ அது வேறையா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமாம்மா சாரிம்மா அவருக்கு ஒர்க் இருக்குமா, அவர் தான் செக்ரட்டரி, ஸோ நிறையா ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்ல,
அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நாளைக்கே அவனை கூட்டிட்டு வா, இல்லைன்னா நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சரி எப்படியாவது நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு வேகமாக ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா. ஏன்னா இவ இப்போ வரைக்குமே இவ மெசேஜ் பண்ணுறது சென்னுக்குன்னு தானே நினச்சிட்டு இருக்கா. அதனால சென் ப்ளீஸ் எனக்கு ஒரு அர்ஜென்ட், நாளைக்கு எங்கள் அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வாயேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண ஹீரோவும் ஓகேன்னு போட்டுடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் வாசல்லே நிற்கிறாங்க, யாரையும் காணும். ஐயோ இந்த சென்னை வர சொன்னால் இவன் எங்கே தான் போனானோ அப்படின்னு தலையை பிச்சுட்டு வேகமாக அவள் தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணுறா. எங்க பாருடி, அந்த சென்னை எனக்கு பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ண சொல்லி வர சொன்னேன்டி, அவனை ஆளே காணோம், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது டன்டடை அப்படின்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அது வந்து உனக்கு ரொம்ப அர்ஜென்ட், உன் கூட இருக்கிறதுக்கு பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் தேவைப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். அப்போ நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வந்தீங்களா? ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக தெரியுறீங்களே. என்னது ஓவராக தெரியுறேன்னா? ஆமாம், நான் என்னோட அம்மா கிட்ட நான் லவ் பண்ணுற பையன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவன் சாதாரண செக்ரட்டரி, பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி கோட் சூட்டோட வந்திருக்கீங்க, பார்க்குறதுக்கும் பல பலன்னு இருக்கீங்க, கூட கார் வச்சுருக்கீங்க, உங்களை பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் பார்க்க ரொம்ப ஓவராக இருக்கேனா அப்படின்னு ஹீரோ முழிக்கும் போது, சரி வேற வழியில் வாங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் சென் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கான். அப்போதான் அவள் பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு கிட்ட போகவே பயமாக இருக்கு. அப்பயுமே அவள் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. ப்ளீஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு இப்போதைக்கு சுத்தமாக அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் உன்னைய பாய் ஃப்ரெண்டாலாம் வச்சுக்க முடியாது, வேணும்னா நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு நான் பாக்ஸிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. இவனும் அப்படியா, உண்மையாக சொல்கிறேன், சரி சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு சீக்கிரமாக ஃபீஸை கட்டு அப்படின்னு சொல்கிறா. இவனும் ஃபீஸை கட்டிட்டு சரி எப்போ எனக்கு நீ சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்கும் போது அங்கேருந்து 2 பேர் வந்து அப்படியே இவனை தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர் தான் இவனுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க போகிறாங்களாம். ஐயோ இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனும் கத்திட்டே போயிட்டுருக்கான். தென் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்போ பைக்கில் ரொம்ப நார்மலான காஸ்டியூமில் வந்திருக்காரு. வந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க, அது காஸ்டியூம்லாம் ஓகே, பட் உன் ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்குது அப்படின்னு மாஸ்க்கை போட்டுட்டு, இப்போ பரவாயில்ல சரி உள்ளே வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோ மாஸ்க்கை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஹீரோ ஃபேஸை பார்க்க முடியாமல் ஹீரோயினோட அம்மா அப்படியே உத்து பார்த்துட்ருக்க ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா அது வந்து அவர் முகத்தில் கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சுமா, அதனால தான்மா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இருந்தாலும் இவர் முகத்தை பார்க்கணும்ல எனக்கு ஆசை இல்லைப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோவும் டீ குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. டீயை எங்கே குடிக்கிறது மாஸ்க்கை போட்டுட்டு. உடனே அவங்க சரி சரி டீயை குடிக்காத அப்படின்னு ஹீரோயின் சிக்னல் காமிக்க, அந்த டைமில் பக்கத்தில் இருக்க ஹீரோயின் அம்மாவும், ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா, உங்களோட லைஃப் கோல் என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஆக்சுவலி என்னோட லைஃப் கோல் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான லைஃப்பை ரொம்ப அமைதியாக இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேச, ஹீரோயினும் மனசுக்குள்ள என்னடா இவன் இப்படி நடிக்கிறான், ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி ஃப்யூச்சரில் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து அது இவளுக்கு எத்தனை ஓகேவோ அத்தனையே பெற்றுக்கலாம், இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ ஆக்சுவலி நல்லா தான் பேசுகிறான். பட் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் தானே அப்படின்ற மாதிரி நிற்கும் போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணா, ஹாய் ஆண்டி, நான் தான் ஈரானோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சென் வந்து நிற்கிறான். என்னது நீயுமா அப்படின்னு அவங்க அம்மா ஷாக் ஆக, அங்கேருந்து ஹீரோயின் ஓடி வராங்க. அப்போ இவனும் ஹாய் ஈரான், உன் பாய் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இவ உடனே பாஸ் நீங்களா, எப்போ வந்தீங்க, ஆமாம்மா இது என்னோட பாஸ்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவங்க அம்மாவும் என்னது பாஸா, சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு உள்ளே போக ஹீரோயின் கேட்குறாங்க, அட நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லை உன்னோட தங்கச்சி தான் சொன்னா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவளும் சரி சரி இப்போதைக்கு நீங்கள் என்னோட பாஸ் மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக, அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துருக்காரா. அவரை பார்த்தே இவனுக்கு ஷாக்கு. பத்தாததுக்கு ஹீரோயின் அம்மாவும், அட என்னப்பா நீ உட்காந்துருக்க, உன் பாஸ் வந்திருக்காருல, எழுந்து இடம் கொடு அப்படின்னு சொல்ல, ஓ என் பாஸ் இல்லை அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சிட்டே எழுந்துறாரு. அப்போ திடீர்னு அட ஈரானோட பாய் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த தம்பி வந்து நிற்கிறான். ஹீரோயின் என்னது நீயா அப்படின்னு முழிக்க, இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு முழிக்கும் போது அங்கேருந்து அவன் வந்து, இங்கே பாருங்க ஆண்டி, நான் தான் உண்மையாகவே இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோ சும்மா இருப்பாரா? இல்லை இல்லை, நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுந்த அந்த இடம் கலவரமாகுது. ஹீரோனால ஒரு டைமுக்கு மேலே முடியாமல், அட வாய மூடுங்கடா அப்படின்னு, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், இவங்க யாருமே என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுமா அப்படின்னு உண்மையை தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் அம்மா, அட என்னடி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை தனியாக இழுத்துட்டு போய் எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினு சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு பாய் ஃப்ரெண்டு யாருமே இல்லை, அதனால தான் சும்மா இப்படி நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்ல அவங்க அம்மா திட்டுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அடு நீ அம்மா எப்போதும் இப்படியே நினச்சிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, நான் உன்னை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறனோ, உனக்கு வேற இந்த அழகான பசங்களை பார்த்தாலே மயக்கமாக வந்துட்டு இருக்கு, இந்த ஃபோபியா வேற உன்னை விட்டு போகவே மாட்டுது, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு திட்ட இதுவுமே ஹீரோ காதில் விழுது. பட் ஹீரோயின் உடனே, அம்மா இப்போதைக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறத பற்றி கவலைப்படலம்மா, ஆக்சுவலி இப்போ நான் என்னோட கரியரையே சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காமிங்கெல்லாம் வரைவாங்க இல்லையா, அந்த ஆகணும்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, உனக்கு என்ன வயசாகுது, இப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னு கேட்குற, என்ன நீ ஒரு 4 படத்தை வரைஞ்சிட்டனா நீ பெரிய ஆளுன்னு நினப்பா, உனக்கு ஒன்றும் அவ்வளோ டேலண்ட் இல்லை, உன்னை நம்பி யாருமே வேலை தரவே மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட, நான் அவளை நம்புகிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஹீரோ வரான். என்னது நீ நம்புறியா அப்படின்னு இவங்க கேட்க, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, இவ வேலை பார்க்குறாளே அந்த கம்பெனியோட பாஸே நான் தான், இவளோட காமிக் ஸ்டோரியை நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ கண்டிப்பாக இவளை நான் நம்புகிறேன், இவ ஒரு ஆர்டிஸ்டாக மாறினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவளுக்கு தான் அந்த ஃபோபியா இருக்கே, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் எப்போதுமே இவ கூடவே இருக்கேன், அந்த ஃபோபியாவை க்யூர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் எப்போதுமே இவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்னு ஹீரோவே ப்ரப்போஸ் பண்ண ஹீரோ எனக்கு ஷாக்காக இருக்குது. பட் அப்பா அவங்க அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு 3 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதோட ஹீரோயின் எதுவும் பேசலை, அப்படியே சைலண்ட்டாக வராங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் இவ்வளோலாம் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேச, அட நீ ஏன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு. ஆமாம் சார், எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு இவ சொல்கிறா. உடனே அவன், என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது இதோட 3வது டைம், என்கிட்ட எதுக்கு இவ்வளோ நீ ரூடாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ, சரி சார், அப்படி உங்கள் மனசை இப்போ நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னா அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு இவன் ஓப்பனாகவே கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு, எனக்கு ஒன்று உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூடவே நான் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு தான் இந்த ஃபோபியா இருக்கே. ஓ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, இந்த ஃபோபியா மட்டும் உனக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ என் கூட இருப்பேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க, அது அதெல்லாம் வேண்டாம், டீல் ஓகேவா, கண்டிப்பாக இந்த ஃபோபியா க்யூர் ஆனதுக்கு அப்புறமா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அதே டைமில் அந்த தம்பி பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணுறான். இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு கேட்குறான். ஹீரோயின் திட்டுறாங்க, டேய் நீ என் தம்பி மாதிரிடா, எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே பாரு, நீ தான் சின்ன வயசுலேருந்து என்னை தம்பின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் உன்னை ஒரு டைம் கூட அப்படி நினச்சதே இல்லை தெரியுமா, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக உன்னை நான் கேரிங்காக பார்த்துப்பேன், உன்னை நல்லா நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறான். பட் அதெல்லாம் அவன் அப்படி சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவங்க ஸ்கூல் டைமில் யாரையோ லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் இப்படி தான் ஹீரோயின் கெஞ்சிருப்பாங்க, அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. பட் இப்போ இவங்க இந்த பையன்கிட்ட, இங்கே பாருப்பா, உண்மையாகவே நான் உன்னை என் தம்பியை தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்னு சாரி சொல்லிட்டு வராங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயினை பிக்கப் பண்ண ஹீரோ வந்திருக்கான். பட் ஹீரோயின் பயப்படுறாங்க, நீங்கள் வேற இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களே, எனக்கு வாமிட் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே, சரி உனக்கு நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்தால் வாமிட் வரும்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இவ தெரியாதுன்னு சொல்லிடுறா. சரி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவன் கிட்ட வந்துட்டே இருக்கான். அவளுக்கு வாமிட் வரல. ஒரு டைம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக 10 செகண்டில் வாமிட் வந்துடுது. உடனே அவ, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா.
அவன் உடனே இல்லை பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ என்னை பார்த்த உடனேயே வாமிட் பண்ணிட்ட, இப்போ பரவாயில்ல 10 செகண்ட் ஆகியிருக்கு, இதுலேருந்தே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நான் உன்னை க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல இவளுக்கே லைட்டாக சிரிப்பு வருது. அதோட ஹீரோ இந்த ஃபோபியாவை க்யூர் பண்ணணுன்றதுக்காக ஹீரோயினை எப்போது கூடவே தான் வச்சிருக்காரு. ஒர்க் பண்ணும் போதும் நான் ஃபோபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டே இருக்க ஹீரோயினும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், சரி உனக்கு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தானே ஆசை, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நம்ம கம்பெனியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நீ தான் வரைய போகிற, ஓகேவா அப்படின்னு சொல்ல அது என்னால் முடியுமா அப்படின்னு இவ தயங்குறா. அப்போ அவன் க்ளோஸ்அப்பில் என்ன இந்த ஒரு சின்ன சேலஞ்சை கூட உனக்கு ஏற்றுக்க தைரியம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க இவ தள்ளி விட்டுட்டு சரி சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மீட்டிங்க்கு போகிறா. ஆக்சுவலி அந்த மீட்டிங்குமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி தான் நடக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அங்கே இருக்கவங்க வேற ஒரு மாடலை செலக்ட் பண்ணி அவர் வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி யாரா அந்த மாடலு அப்படின்னு கேட்டால் இஃபெங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பேரை கேட்ட உடனேயே ஹீரோயின் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோ உடனே அதெல்லாம் இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் பண்ணணும், ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். மொத்தம் அங்கே 9 பேர் இருக்காங்க. 4 பேர் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க, 4 பேர் மாடல் வேணும்னு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் சைலண்ட்டாக உட்காந்துருக்க. ஹீரோ கேட்குறான், என்னாச்சு நீ யாருக்கு ஓட் பண்ணுற அப்படின்னு கேட்க அவள் உடனே அது நான் மாடல் வேணும்னு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கு. எது நாங்கள் உனக்காக பேசிகிட்டு இருக்கோம், நீ அங்கே ஓட் பண்ணுவியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதோட ஹீரோ கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க இல்லை சார் இதுக்கு மேலே என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறா. அவனும் இங்கே பாரு இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ ப்ளீஸ் அப்படின்னு கேட்க இல்லை என்னால் முடியாது சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவள் அங்கேருந்து போக இவனுக்கு ஒன்றும் புரியல. அதோட ஹீரோயின் ஆஃபீஸுக்குமே வரல, அவங்க போய் தனியாக ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஹீரோவுமே போக அங்கே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அட சார் நீங்கள் என்ன ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் அது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நெறிஞ்சிட்டே நிற்க ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ தனியாக ஹீரோ கிட்ட நீங்கள் எதுக்கு அந்த பிளேஸ்க்குலாம் வரீங்க, நீங்கள் இப்படி வந்தால் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடாதா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்குறா. என்னது ரிலேஷன்ஷிப்பா, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவன் கேட்க அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்க, இங்கே பாரு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு என்கிட்டயுமே சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார் அப்படின்னு கார்லேருந்து இறங்கும் போது இவன் பின்னாடியே தலையெடுத்துட்டு போகிறானா. ஹீரோயின் கதவை மூடும் போது தலையிலேயே பட்டு பயங்கரமாக அடிபட்டுருது. உடனே இவன் வீட்டுக்கு கொண்டுட்டு மருந்து போட்டு விடுறா. ஹீரோ உடனே ஐயோ எனக்கு பயங்கரமாக வலிக்குது, இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்கினாதான் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னது இங்கேயே வா அப்படின்னு இவன் கேட்குறா. அதுக்குள்ள அவன் ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு அப்படியே படுத்துடுறான். இவளாலையும் எதுவும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு வரா. அப்போ டேன் பண்ணா ஹீரோ அப்படியே கிட்ட ஏய் பயப்படாத, நம்மளோட தெரப்பிக்காக தான் நான் இவ்வளோ கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு இவ தள்ளி விடுறா. பார்த்தா அது எல்லாம் இவளோட கற்பனை தான். ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு உண்மையாகவே அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவ திணறா. உடனே அவன் நான் பில்லோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், குட் நைட் அப்படின்னு அங்கேருந்து அவன் கிளம்ப இவளுக்கு செம்ம பல்பாயிடுது. பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ எவ்வளவோ விசாரிச்சு பார்க்குறான். அவள் வாயே திறக்க மாட்றா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான் எப்போலேருந்து இவ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்னு. அப்போ தான் தெரியுது அந்த மாடலை பற்றி பேசினதுலேருந்து தான் ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு. ஸோ வேகமாக ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட போய் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு மாடல் ஆகணும்னு ஆசை, ஹீரோயினுக்கு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. இந்த விஷயத்த அந்த பையன்கிட்ட சொல்லும் போது அவன் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பான். உன்னாலலாம் அதில் முன்னேறவே முடியாது, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, ஒன்று நீ ஏன் கூட இரு, அப்படி இல்லைன்னா இந்த மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னா என்னை விட்டு போயிடு அப்படின்லாம் கேட்டிருப்பான். பட் ஹீரோயின் அப்படியுமே இவனுக்காக இவன் கூடவே இருந்திருப்பாங்க. பட் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இவன் நிறைய பேர் கூட டேட் பண்ணுறான்னு சொல்லி ரூமர் வந்திருக்கும். ஒரு டைம் ஹீரோயினும் அதை பற்றி கேட்டு சண்டை போடுவாங்க. உடனே அவன் இங்கே பாரு நீ ஒரு சாதாரண பொண்ணாக இருக்க, உனக்கு ஒரு ஃபேன் கூட இல்லை, உன் கூட டேட் பண்ணுறேன்னு என்னால் வெளியே சொல்ல முடியுமா, அதனால யாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கோ அவங்க கூட நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா நானே ஒரு ரூமர் கிளப்பி விடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். ஹீரோயினும் நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், போதும் நீ உண்மையிலே கடைசியில் என்னை விட்டு போயிடுவ போல இருக்கு அப்படின்னு சும்மா கோச்சிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இவனும் சமாதானம் செய்கிறேன்னு போவான். பட் இதை அந்த டைமில் அங்கே இருக்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து போட
அது அடுத்த நாளே ட்ரெண்ட் ஆகுது. பட் அப்போ அந்த மாடல் என்ன பண்ணியிருக்கானா, எனக்கு அந்த பொண்ணை யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு தான் எப்போதும் என்னை ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கா, என்ன அவ ரொம்ப தொந்தரவு பண்றா அப்படின்னு பிளேட்டையே மாத்தி போட்டுருவான். ஸோ அதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க, ஹீரோயினை வேலையை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க, ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இவ சொல்லிட்டு உண்மையாவே ஈரான் அவனை ரொம்பவே லவ் பண்ணா, பட் கடைசியில அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். ஈரான் யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப நாளைக்கு ரூம்ல தான் இருந்தா. பட் அதுக்கப்புறம் அவள் வெளியே வரும்போது கொஞ்சம் அழகாக இருக்க பசங்களை பார்த்தாலே அவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் இவளுக்கு இந்த ஃபோபியாவும் வந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றா. பட் இதே டைம்ல தான் அங்கே ஆஃபீஸ்க்கு அந்த மாடல் பையன் வந்திருக்கான், ஹீரோயினையுமே பார்த்துடுறான். ஹீரோயின் ஸ்டார்டிங் கண்டுக்கல, பட் அவன் கூடவே வந்து என்னை மன்னிச்சிரு, ஆக்சுவலி நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் உன் அருமையாக எனக்கு புரிஞ்சுது, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல, முடியாது போடா அப்படின்னு இவ கண்டுக்கல. அப்போ அவன் கையை பிடிச்சி இழுக்க ஒரே ஆறதான் கண்ணத்தில். அந்த டைமில் சுற்றி இருக்கவங்களாம் என்னாச்சு அப்படின்னு கிட்ட வர, மறுபடியுமே அவன் இங்கே பாருமா, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்க, பட் நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு மறுபடியுமே பிளேட்டை மாற்றி போடுறான். அங்கே இருக்க மேனேஜரும் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க, இந்த பொண்ணு ஆக்சுவலி எனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கா, பட் இப்போ அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உங்கள் கம்பெனியிலேருந்து வேலை பார்க்குறேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ பேசலான்னு ட்ரை பண்ணுறா, பட் முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இங்கே யாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, நீ இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு அவனை அடித்து துரத்தி விட்டுடுறாரு. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் ஆக்சுவலி எந்த தப்புமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலைல்ல, அவன் தானே மாற்றி பேசிகிட்டு இருக்கான், அதையுமே ஒரு ஆர்டிக்கலாக எழுதி ரிலீஸ் பண்ணிடுறாரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நமக்காக இவ்வளோ செய்கிறாரா அப்படின்னு. அதோட அவர் ஹீரோயினையுமே கன்வின்ஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு, எதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன், உன்னால் கண்டிப்பாக முடியும், அதுக்கு நீ ட்ரை பண்ண அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ண. அவளுமே ஓகே சொல்கிறா. கட் பண்ணால் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகி நல்ல ரீச் ஆகியிருக்கு. அதோட ஸ்டார்டிங்கில் அந்த மாடல் பையனை ஹீரோயின் தொந்தரவு பண்ணாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ ஹீரோ வேறு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணதால் ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது இவளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சென்னை காட்டுறாங்க. அவன் அங்கே இருக்க பாக்ஸர் கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு இருக்க, இவன் மேலே பாவம் பட்டு ஹீரோயின் தங்கச்சி வந்து, சரி நீ மட்டும் இப்போ அந்த பாக்ஸரை 3 குத்து குத்திட்ட, நான் உன் கூட சேர்ந்து டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு செம்ம ஹாப்பியாகி சண்டை போடுறான். இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் நான் இப்படியே நிற்கணும் அப்படின்னு கேட்க, இரு தெரப்பி முடிய போகுது அப்படின்னு இவன் விட்டுட்டு, சரி இப்போ சொல்லு, உனக்கு என்ன பார்த்தா மயக்கம் வருதா அப்படின்னு கேட்க, இவன் சிரிச்சிட்டே இல்லைன்னு சொல்கிறா. அவ்வளோதான், உனக்கு சரியாயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதோட இந்தா அப்படின்னு பேப்பர் கொடுக்குறான். என்னது அப்படின்னு இவ கேட்க, வேற என்ன, அக்ரிமெண்ட் தான், ப்ரொபோசல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். என்னது, எல்லாரும் ரிங் கொடுத்து தானே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, ஆமாம், பட் ரிங்கை விட இந்த அக்ரிமெண்ட் ஒர்த்து, ஏன்னா எனக்கு தெரியும் உன் எக்ஸ் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா உன்னால் யாரையுமே நம்ப முடியாது, நீ ரொம்ப பயப்படுவேன்னு, அதுக்காக தான். ஒருவேளை நான் மட்டும் உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனேன், என்னோட எல்லா சொத்துமே உன் பேருக்கு வந்துடும், சரியா, அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நீ என்ன தாராளமாக நம்பலாம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண, அதோட ஹீரோயின் அப்படியே போய் கிஸ் பண்ணி அவரோட லவ் அக்செப்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. ஓகே, உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்து தானே, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்ப்போம்.